அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் முதல்ல சாஸ்தா கதையை ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கு பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறவி ஆகவில்லை என்றால்? சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிருவார். பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவார். நம்ம ஊருக்குள்ள இறங்கி வரமாட்டார். அதனாலே சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்கு வருமா? உள்ள வரும். அப்படி இருப்பதனாலே சரி, நான்கே வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு அழகா முடித்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய இந்த மாரிமுத்தம்மனுடைய திருப்புகளை பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், ஒரு சிறிய பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் தாள மேளத்தில் ஒரு குறை இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். ஏமனா நம்ம இசையில இளையராஜா கிடையாது. தான் டீன் அடிக்கிறதுக்கு பாட்டுல வந்து டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது. அவரும் இல்ல. அழகா படிக்கிறதுக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்சது. சரி, ஒரு குடம், ஒரு உடுக்கு, ஒரு ரெண்டு சால்ரா, கட்டை, இத வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் வச்சிருக்கிறது என்னது? அது வீசுகோல். அதனாலே சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் பணம் பழிக அடிப்பீர்களோ, அத மாதிரி இந்த தாத்தா மட்டும் கூட்டு போங்க. என்னத்தான் அடிக்கணும்? ஆமா, நீ தானே நான் 6 பேரையும் அன்பா ஆதரிக்கணும்னு கேட்டேன். சரி, நீ 6 பேரையும் கூட்டு போய் பலாருன்னு அடிக்கணும்னு சொல்லுங்க. எனக்கு உங்க 5 பேரையும் பணம் அடிச்சா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அதனால நீ என்னைய சொன்னா நான் உன்னைய சொன்னேன். இப்ப அதனால ஒண்ணும் இல்ல. தாத்தாவை கூட்டு போறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. கூட்டிட்டு போய் நல்லா காலையில 10 இட்லியை வாங்கி சாப்பிட வச்சு நல்லா சாயங்காலம் வரைக்கும் அவர் சொன்னார் பாருங்க, பச்சை மட்டை, அதை கொண்டு நல்லா பலாருன்னு கொடுங்க. பச்சை மட்டை நாறு பரிய முடி அடிங்க. ஆமா, வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு பாட்டுல மட்டும் வாங்கி கொடுங்க. என்ன பாட்டுல? டானிக்கு. என்ன டாம் டானிக்கியா? டானிக்கு நீங்க அடி. உடம்பு வலிக்கும்ல, அதுக்கு தான். அப்ப ரோக்கர் டானிக்கியா? ரோக்கர் அடிப்பாவுல நீர் குடியும். எனக்கு வந்து 1848. ஓ, 1848. அப்ப ஒண்ணு வாங்கி கொடுத்தா போதும், வேற ஒண்ணு வேண்டாம். உனக்கு வேண்டியதான். அவ்வளவுதான். எந்த அடி அடிச்சாலும் சரிதான், மேலாம் அடிச்சதே தெரியாது குடிச்ச உடனே. 6 விளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாடி மதி மான் மழுவோ ஆமையா. கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த
தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். அம்மா பௌரண பஞ்சமி கடக இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் 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 ஆனா அச்சங்கோவில் ஐயனார் 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 குலத்தப்புலி ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆனா கற்குவேல் ஐயனார் 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 சுயம்புலிங்க சாஸ்தாவா ஐயனுக்கும் ஐயனாக கருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்தார் என்று ஓடுங்கம்மா ஒரு குலவே தாய பொன்னான மணிக்குலவே முக்கா முக்கா மூணு தேரும் முதல் குலவை போடுங்கம்மா. ஏ பொம்பளைய புறம் குலவு போட்டானே நாங்க தெரிஞ்சாதான் போடுவோமே. கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இப்படி கம்மன்னு உட்கார்ந்துருக்கேல என்னத்துக்காகும்? கொலவை போட தெரிஞ்சா கொலவை அப்படியே போட்டுருப்போம். எல்லாருக்கும் கோயில்ல வேற வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்க பாத்தியா? பிரியாணியை சாப்பிட்டு மூச்சு விட முடியலன்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தின கோயில அப்படித்தான் வெளில படிக்க போயிருந்தோம். இப்படித்தான் யாருமே கொலவை போடல. ஒரு பாட்டி அம்மா மட்டும் கொலவை போட்டுச்சு. பாட்டி பல்லு கீழே விழுந்துட்டு கெட்டு பல்லு நாய் தூக்கிட்டு ஓடிய போயிட்டு. அது கெட்டு பல்லா இருந்ததுனால அவ பாட்டி கீழே விழுந்துட்டு எங்களுக்கெல்லாம் நல்ல பல்லு தான் இருக்கு. அப்ப கொலவை போட வேண்டியதானே? கொலவு போடுவாங்க. கூட்டத்துல தாய்மார்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா கொலவை போட முடியுமா? பிறகு நீங்க எல்லாம் வெக்கப்படாம கொலவையை போடுங்க. நான் நாட்டாம தாத்தா கிட்ட சொல்லி தலைக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன். பிறந்தா 3 காரியம் தெரியணும். என்ன? ஒண்ணு கோலம் போட தெரியணும், ரெண்டாவது கொலவை போட தெரியணும், மூணாவது தாலாட்டு பாட தெரியணும். இப்ப போடுவாங்க பரவாயில்ல. பெண் சிங்கத்தை கொலவு போட சொன்னா ஆண் சிங்கம் கொலவு போடு. ஆண் சிங்கம் கொலவு போடுது. இப்ப எங்க ஆளு கொலவு போடும் பாரு. போடுங்கம்மா ஒரு குலவை தாய பொன்னான மணிக்குலவை முக்கா முக்கா மூணு தேரும் முதல் குலவை போடுங்கம்மா. பொன்னான பூநூல பொன்பதித்த நாவடம்மா வெள்ளியால பூநூல வெண்கலத்த நாவடம்மா தங்கத்தால பூநூல தனி வயிற தாவடம்மா ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி பேப்படையா முன்பட
கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதாவது மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். அவன் நம்மளெல்லாம் ஒற்றுமையா இருக்கான்னு படைத்தாரு. ஆனா யார்கிட்டயாவது ஒற்றுமை இருக்கா? ஏன் ஒற்றுமை இல்ல? நாட்டுல யார்கிட்டயும் ஒற்றுமை கிடையாது. என்ன ஒற்றுமை இல்ல? நம்ம 6 பேர்கிட்டே ஒற்றுமை இல்லையே. நம்மளுக்குள்ள என்ன ஒற்றுமை இல்ல? நான் வாழ்றது உங்களுக்கு பிடிக்கல, பொறுப்பு இல்ல. நீங்க வாழ்றது எனக்கு பிடிக்கல. உடுக்காரர் வாழ்றது தாளத்துக்காரருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிக்கல. தாளத்துக்காரர் வாழ்றது கட்டக்காரருக்கு பிடிக்கல, கட்டக்காரருக்கு பிடிக்கல. ஒருவர்களும் ஒரு எண்ணத்துல இருந்தால் 6 பேரையே ஒற்றுமைப்படுத்த முடியலையே. உலகத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்த முடியும்? உலகத்தை ஒரு நாளும் ஒற்றுமைப்படுத்த முடியாது. அதாவது உலக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா சரி என்னைக்கு வரும் தெரியுமா? எப்போ? அடுத்தவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் என்னைக்கு ஆனந்தப்படுகிறாரோ அன்னைக்கு தான் இந்த உலகத்துல ஒற்றுமையே வரும். அப்பதான் வரும். ஆனா மத்தபடி நம்மளை விட பெரிய ஆளா வந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைத்து பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தா ஒற்றுமை வருமா? வராது. ஒருவருக்கொருவர் உலகத்திலே நடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நேத்து நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேசுவாங்க, நேத்து வெள்ளையும் சொல்லையுமா ரோட்ல தெரிஞ்சான், இன்னைக்கு அதே மாதிரி ரோட்ல வந்துட்டான் பாத்தியா, இவனுக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு பேசுவான். ஆமா, கஷ்டப்பட்டு நம்ம நல்லா இருந்தோம்னு சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க, நேத்து சும்மா தெரிஞ்சான் இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வை பாருப்பா. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான், இப்ப கையில வாட்சி கையில மோதிரம் விரல்ல மோதிரம், அவனை கையில பிடிக்க முடியல அப்படிம்பாங்க அப்படின்னு பேசுவாங்க. சரி, அப்போ உலகத்துல வந்து பொறாமைப்படும் வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியுமா? முடியாது, இருக்க முடியாது. இவரு பொறாமப்படுதாரு, அவர் வாழ்ந்தா அவர் பொறாமப்படுதாரு, நல்லா இருந்தா எல்லாம் பொறாமப்படுதாங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் தான் பொறாமப்பட மாட்டேங்கான். எதுக்கு? அதாவது நான் ஒரு வீடு கட்டினோம்னா உடனே தாளக்காரன் நினைக்கான். தாளக்காரன் நினைக்கான் சரி என்ன 4 ரூம் போட்டு வீடு கட்டிருக்கான், நம்ம 10 ரூம் போட்டு வீடு கட்டணும் அப்படின்னு அவன் நினைக்கான். நான் ஒரு பைக் வாங்கினோம்னா சரி உடனே அவன் நினைக்கான் ஆட்டோ கார் வாங்கிடணும், அவன் இவன் பைக் வாங்கியிருக்கான் நம்ம பெலசட் வாங்கிடணும் அப்படின்னு அவன் நினைக்கான். நம்ம ஒரு 4 மரக்கு 5 மரக்கா விதைப்பாடு வாங்கினோம்னா சரி இவன் 4 மரக்கா விதைப்பாடு வாங்கியிருக்கான், நம்ம 10 மரக்கா விதைப்பாடு வாங்கிறோம் அப்படின்னு போட்டி போடுதான். இதெல்லாம் போட்டி போடுதானே. செத்துட்டான்னா அவன் செத்துட்டான், சரி நம்மளும் செத்துன்னு எவனா நினைக்கானா? ஒருத்தர் நினைக்க மாட்டான். அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துறோம்னு யாராவது நினைக்குமா? அப்ப சாவல மட்டும் தான் போராடப்பட மாட்டேங்கான். அப்படிப்பட்ட உலகம் போட்டி போட மாட்டேங்கான். சரிதான் சரிதானே. அவன் செத்து போயிட்டான்னா அவன் இருந்த வீட்டையும் நம்ம வாங்கிக்கிடணும்னு தான் நினைக்கமே தவிர அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துறணும் நம்ம நினைக்க மாட்டோம் யாரும். அப்போ எல்லாருக்கும் விவரம் தெரியத்தானே செய்து, நல்ல மனசு கிடையாது. அப்ப இந்த ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற உலகத்தை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார். நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் படியிழந்தார்
பார்வதா தேவி அவெல்லாம் பெண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஆமா. உன் வீட்டுல இருக்காளே ஆட்சியை பிடிக்கலையோ? ஆட்சியை பிடிக்கத்தான் செஞ்சது. பிறகு இப்ப வர வர பிடிக்கவே மாட்டோம். அதான் ஏன் பிடிக்க மாட்டேக்கு? வயசு 85 வயசு ஆச்சு எனக்கு. அவளுக்கு என்னில இருந்து ஒரு 10 வயசு கம்மி. 75 வயசு ஆகுது. அப்படி இருக்கும்போது எப்படி பிடிக்கும்? என்னத்தையே நாளும் பொழுதையும் போக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நீ வேணா ஆட்சியை பிடிக்கலைன்னா சொல்லு, என்ன உனக்கு ஆட்சிக்கும் டிவோர்ஸ்க்கும் நான் ரெடி பண்ணுதேன். அப்படியா? 2 பேரையும் டைவர்ஸ் பண்ணிடுவோம். டைவர்ஸ் நம்ம பண்ண முடியாதுல்ல. பிறகு யார பேட்டி எடுத்துட்டோம்ல. அப்படியா? தெருவுல விடலாம இல்ல. ஆமா. ஆட்சி இப்ப டைவர்ஸ் பண்ணத்தான் செய்யலாம். ஆனா கஷ்டப்படுவது தாத்தா தான் கஷ்டப்படுவார். அவர் தான் கரிச்சட்டையும் கையுமா அலையணும். அப்படிதான் சாப்பாடு பொங்க ஆள் வேணும் இல்லையா? அதனாலதான் இப்ப டைவர்ஸ் பண்ணாம இருக்கேன். சரி. அதாவது ஆண்டவனாகிய சிவபெருமான் வந்து அகில உலகம் எல்லாமே படியிழந்து வந்தார் என்று பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து இலைப்பாரி கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நீங்க உலகம் எல்லாமே சென்று படி இழந்து கைலாசத்திற்கு திரும்பி வருகிறீர்கள். அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? பார்வதி, உலகத்தை படைத்தேன் பாதுகாத்தேன் 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன் அம்மா. 10 பொருளுக்கும் அர்த்தம்னா என்ன பகவானே? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன தெரியுமா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி தாயே, ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி தாயே, இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனு நந்தாண்டி எம்மா மூணு மூணாண்டி முக்கனேனு நந்தாண்டி தாயே, நாலும்
தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான் பார்வதி. 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் அம்மா. அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவா, நீங்கள் சொல்லுவதை போலவே 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய கடவுள் எல்லா மக்களுமே உங்களை வணங்கி வரும்போது உடையவனாகப்பட்ட நீங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, இதுதான் உன் சந்தேகமா? நான் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்தேன். ஆனாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேண்டும் என்றால் யாராலே முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்காதம்மா. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அப்படின்னார். பார்வதி நம்புவாளா? 10 பொருளுக்கும் அர்த்தமாக சொன்னார். அதுல பார்வதின்னு நம்ம பேரை ஒரு முறை கூட சொல்லவில்லை. அவர் 2 கண்களுமே சந்திரன் சூரியன் சொல்லுகிறாரு. இது உண்மையா இருக்குமா? அது எப்படி ஆண்டவர் 2 கண்ணுலையும் சந்திரன் சூரியன் இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று அவள் இருகரத்தை எடுப்பாள். அதான் கண் புத்தி மகிமை என்று சொல்லுவார்கள். அப்ப உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? எதுவுமே செய்ய முடியாது. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை, வந்தவரும் தெரியவில்லை, போனவரும் தெரியவில்லை, அசையும் பொருள் அத்தனையும் அப்படியே அசையாமல் இருக்கிறது. அப்ப உலகமே அப்படி இருந்தா நம்மளால எந்த வேலை பார்க்க முடியும்? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். அது என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கணும்னு சொன்னாலும் அதுக்கு கூட காத்தாடி இருந்தா தயா தூக்க வரும். காத்தாடி இருந்தா தான் தூங்க முடியும். காத்தாடி இல்லாம தூக்க வருமா? வராது. ஒருபோதும் தூக்க வராது. சில பேருக்கு இப்ப ஏசி இல்லாமலே உறக்க வர மாட்டேக்கு. ஏசி இல்லாம தூங்க மாட்டேன். நீயா? பெரிய அம்பானி பரம்பரை இல்ல. 50,000 ரூபாய் கொடுத்து ஏசி வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இப்ப பனிக்காலமா இருக்கனால போடல. ஆமா, கரண்ட் பில் கட்டணும்டா. ஆமா, பங்குனி மாசம் பிறந்தோட ஏசி போடணும். அப்படியா? நல்ல மூடி வையும். அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. நம்ம தாய்மார்களே வீட்டுல ஏதாவது சமையல் கட்டுல நின்று வேலை பார்த்தாங்கன்னு சொன்னா அதுக்கு கூட கரண்ட் இருந்தா தான் நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியும். பிறகு அப்போ இந்த உலகமே இருட்டாக இருக்க இறைவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். இந்த பார்வதிக்கு நம்ம எத்தனையோ எடுத்து சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்களைத்தானே இவளால மறைக்க முடிந்தது. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் ஞான கண்ணை திறந்து காட்ட வேணும் என்று உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி உச்சி கண்ணை திறந்தார் தெரியுமா? சாமி உச்சி கண்ணை திறப்பாரா, உச்சி கண்ணை திறப்பா. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
சாரல் டிவியை பாருங்கள். நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.